உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பாடம் சொல்லி கொடுக்கறேன். காலேஜ்ல படிச்சதெல்லாம் சீக்கிரமா மறந்துடுவீங்க. ஆனா நான் கத்து கொடுக்கற பாடம் மறக்க முடியாது. என்ன பண்ற பாரு. காலேஜ் படிக்க வரீங்களா? பொண்ணுகிட்ட பம்பு பண்ண வரீங்களா? ஒன்றுலாம் பண்ணிடுறேன். நீ எல்லாம் பாத்துலாம். என்னடா பண்ண? என்ன பண்ண மச்சான். டேய் பாலாஜி, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா. என்னடா டபுள் சைடு கோல் போடுற? இல்ல மச்சான், இது என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர் தங்கச்சி கிட்ட போய் மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளு மச்சான், நம்பால் தான். பாஸ், சாரி பாஸ். இட்ஸ் ஓகே. ஏய், இவர்கிட்ட கேட்டது போதும், அவங்க சிஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேளு. போடா. சாரி மச்சான். சாரி மஞ்சு. சரி கிளம்புறேன்டா. சரி. சாரி சார், மன்னிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்டு தெரியாம சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பரவாயில்ல சார். தேங்க்ஸ். வரேன் சார். ஏய் மச்சான், கிளம்பு கிளம்பு. என்ன வீடு பூட்டி இருக்கு? ஆமா சந்தோஷ், வீடு பூட்டி இருக்கே. அம்மா எங்க போயிருப்பாங்க? காலையில நிவேதா கூட கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் கோயிலியா இருப்பாங்க? நீ நிவேதா நம்பருக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு. ஹலோ, சொல்லு சந்தோஷ். நிவேதா, நீயும் அம்மாவும் கோயிலியா இருக்கீங்க? இல்ல சந்தோஷ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சரி, நானும் மஞ்சுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். ஓகே. சந்தோஷ், ஹாஸ்பிட்டலா? என்ன சொல்ற? அம்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? வா போலாம். உனக்கு ஒன்றும் இல்லைனோ, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. அப்புறம் தேவையில்லாத மனக்குழப்பம் வேற. அதுதான் அந்த தலைவலிக்கும் மயக்கத்துக்கும் காரணம். அனு, டாக்டர் உன்னை 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க சொன்னதுக்கு காரணமே நீ வேற எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். இதில் கவலைப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. என்ன இப்படி 2 பேரும் போய் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்னது? ஏன் இப்படி தேவையில்லாம போய் சொல்றீங்க? நர்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன இந்த ஆபரேஷன்ல நான் உயிர் பழிச்சிடுவேன்ல? இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான். மறுபடியும் உனக்கு தலைவலி வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போலாம் மேடம். அனு என்ன சொன்னா? அனுவுக்கு ஆப்ரேஷன் ஆக போகிற விஷயம் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒரு நர்ஸ் சொல்லிட்டாங்க போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள எந்த நர்ஸ் இப்படி அவசரப்பட்டு அனு கிட்ட விஷயத்த சொன்னா? ருக்கு, அனுக்கு விஷயம் தெரிஞ்சது ஒரு வகையில நல்லதுதான். அவ தன்னைத்தானே தயாராக்கிக்குவா. எதுக்குங்க?
ராஜாராமா, இப்போதானே நீ தைரியமா இருக்கணும். எல்லா சோதனையும் தாண்டி வரணும். அணுவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிச்சயமா நீ அணுவோட 100 வருஷம் சந்தோஷமா வாழ தான் போற. இது நடக்கலன்னா ஏன்டான்னு கேளுடா. இது மட்டும் நடக்கலன்னா இவ்வளோ கோயில் இவ்வளோ சாமியெல்லாம் எதுக்குடா? நம்பிக்கையோட இருடா ராஜாராமா. ஆமா ராஜாராமா, நீயே நம்பிக்கையை விட்டுட்டேன்னா எல்லாரும் மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அனுன்னு சொல்லி ஒருத்தங்கள அட்மிட் பண்ணாங்க. டாடி, மம்மிக்கு என்னாச்சு டாடி? மம்மி எங்க? அப்பா அம்மா எங்கப்பா? நான் பார்க்கணும். மம்மி எங்க டாடி? சொல்லுங்க, என்னாச்சு பெரியப்பா? அப்பா பெரியப்பா நீங்க சொல்லுங்கப்பா. வந்து சொல்லுங்க அம்மா எங்கப்பா? பெரியப்பா. அப்பா என்னாச்சுப்பா? மஞ்சு, சந்தோஷ், ப்ளீஸ் காம் டவுன். அம்மாக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ரேஷன், அவ்வளோதான். பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, நான் அம்மாவை பார்க்கணும் பெரியம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இரு, நான் சொல்லும்போது நீ அம்மா போய் பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி அழக்கூடாது. நீ அங்க போய் தைரியம் சொல்லணும், நம்பிக்கை கொடுக்கணும், புரியுதா? சரி சரி, சந்தோஷ் கூட்டிட்டு போ. வா மஞ்சு. அழாத மஞ்சு. சுந்தரம், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு சோதனை? ராஜாராமா, அம்மா கிட்ட விஷயத்த சொல்லியாச்சா? இல்லடா. நான் போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அம்மாவை கையோட அழைச்சிட்டு வந்துட்டுமா? என்னடா சொல்ற? சரிடா. மீனாட்சி, அண்ணா வாங்க அண்ணா, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மா எங்க? இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுமா. சரி அண்ணா. சுந்தரம், நீ எப்படா வந்த? இப்போதாம்மா வந்தேன். இந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்திருப்ப. அப்படியே இங்கேயும் தலையை காட்டிட்டு போலான்னு வந்தியா? இல்ல இந்த கிழவி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? என்னடா எதை கேட்டாலும் இப்படி ஊமை கொட்டா மாதிரி உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? பேசுடா. இந்தாங்க அண்ணா. முள்ள முள்ள தாகம் தீர்ந்துச்சா? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? சுந்தரம், என்னடா ஆச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா ஆனா அணுவுக்கு தான். அணுவுக்கா? என்னடா ஆச்சு அணுவுக்கு? சொல்லுடா. அணுவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோமா. ஐயோ, ஆஸ்பத்திரிலையா? என்னடா ஆச்சு அவளுக்கு? வெறும் தலைவலின்னு தானே சொன்னாங்க. ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு அணுவுக்கு என்னடா ஆச்சு? இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர வழியில அணு மயக்கம் போட்டு வந்துட்டாமா. ஐயோ ஐயோ, இப்ப அணு எப்படி இருக்கா? டாக்டர் என்னடா சொன்னாரு? இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அணு இப்போ தூங்கிட்டு இருக்கா. டாக்டர் சொல்றத பார்த்தா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் போல் இருக்குமா. ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுலயும் உயிர் பிழைக்க சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? என்ன பண்றதுன்னே புரியாம எல்லாருமே ரொம்ப தவிச்சு போயிருக்கோமா. கடவுளே, யானுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? புழு பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்காதவளாச்சே அவ.
கடவுளுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. இல்லன்னா அனுவுக்கு இப்படி ஒரு கஷ்டமெல்லாம் வருமா? அம்மா அழாதீங்கம்மா. அணுவுக்கு ஒரு ஆபத்தும் வராதும்மா. தைரியமா இருங்கம்மா. ஆமாம்மா, நீங்களே இப்படி கலங்கி போயிட்டா மற்றவங்களாம் ரொம்ப பயந்து போயிடுவாங்கம்மா. அனுவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சுந்தரம், நான் இப்பவே அணுவை பார்த்தாகணும். அணுவை எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க? நான் ஆட்டோல தான் வந்திருக்கேன். வாங்க, அப்படியே என் கூடவே உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன். வாங்க. இரு வரேன். மீனாட்சி, நீ வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா எனக்கு அணுவை பார்க்கணும் போல இருக்குமா. நானும் உங்க கூட வரேனே. இல்ல நீ இங்கே இருந்து வீட்டை பாத்துக்க. பாலு வந்தா விஷயத்தெல்லாம் சொல்லிடு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வந்துடுறேன். வாங்கண்ணே. மீனாட்சி, மஞ்சள் துணியில ₹1 காசை முடிஞ்சு வச்சு அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்க. நல்லபடியா குணமாகி வந்தா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். போயிட்டு வாங்க. கடவுளே, அணுவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அப்பா, டாடி. அம்மாவுக்கு ஒண்ணு இல்லடா. நம்மள பிரிஞ்சு அவ எங்கேயும் போயிட மாட்டா. நம்ம தான் அவளுக்கு உசுறு. நம்மள விட்டுட்டு அவ எங்க போயிடுவா? அனு, அனு, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேல. பாட்டி, அம்மா, அனு, பாட்டி, பாட்டி. அனு, அத்தை வந்திருக்கேம்மா. அனு, என்ன பார்த்ததும் அத்தை அத்தனை பாசத்தோடையும் மரியாதையோடையும் கூப்பிடுவியே. இப்ப இப்படி வந்து படுத்திருக்கியே. நான் கும்பிட்ட சாமிக்கெல்லாம் கண்ணு இல்லாம போயிடுச்சு. நீ யாருக்கு என்ன பாவம் பண்ணின? உன்னை கொண்டு அந்த சாமி இப்படி படுக்க வச்சிருக்க. நீ நல்லா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் தானே வாரம் நான் கோயிலுக்கு போய் அந்த துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டேன். அப்படியும் அவ இப்படி போட்டு அலக்கழிக்கிறாளே. அவ மனசு கல்லா போயிடுச்சா? எனக்கு தெரியலையே. இத பாருங்க கண்ணுங்களா, உங்க அம்மா மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நல்லபடியா ஏந்திரிச்சு பொழைச்சு வருவா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. இது இவளுக்கு வந்த சோதனை இல்ல, நமக்கு வந்த சோதனை. தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இதை நாம தாண்டி வருவோம். இனிமே நம்ம அழக்கூடாது, அழக்கூடாது, அழவே கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது, அழவே கூடாது. அம்மாடி, அனு, நீ நிம்மதியா இரு. உன்னை பழைக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் இந்த கிழவி ஓயவே மாட்டா. நானா அந்த கடவுளான்னு பாத்துறேன். சுந்தரம், ஆபரேஷன் பண்றத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலம்மா. ஆபரேஷனை பண்ண சொல்லு. அனு,
எந்த ஆபத்தும் இல்லாம பொழைச்சு வீட்டுக்கு திரும்பி வருவா. டாக்டர் போய் பார்த்து பேசுங்க போங்க. சரிம்மா. வாராஜாமா. அம்மா வாராஜா. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும் வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலைதாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.